எப்பயும் போல கார்த்தி அனு கிட்ட சொல்லிட்டு ஆபீஸ் போறாரு. வேலை முடிச்சிட்டு லஞ்சுக்கு போனவரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுறாங்கன்னு பார்ட்டிக்கு போறாரு. தினமும் மதியம் 2 மணிக்கு அனு கார்த்திக்கு கால் பண்ணுவாங்க. அது மாறி அன்னைக்கும் கால் பண்றாங்க. அப்போ கார்த்தி பக்கம் இருந்து வித்தியாசமா சவுண்ட் வருதுன்னு அனு கேக்குறாங்க. ஆபீஸ் எம்டியை பாக்குறதுக்காக மெயின் ஹால்ல உட்கார்ந்துருக்கோம்னு கார்த்தி சொல்றாரு. இருந்தாலும் ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்ப சொல்றாங்க. கார்த்தியும் கம்பெனி ஹால்ல இருக்கிற மாதிரி செல்ஃபி எடுத்து அனுப்புறாரு. அந்த போட்டோ பார்த்த உடனே கார்த்தி தனக்கு ஃபேக் போட்டோ அனுப்பியிருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இதுல உங்களுக்கு 2 கேள்வி. நம்பர் 1, எப்படி பார்ல இருந்துட்டு ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அனுப்புனாரு? நம்பர் 2, எப்படி அவங்க மனைவி ஃபேக் போட்டோன்னு கண்டுபிடிச்சாங்க? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். எப்பயும் அவங்க வைஃப் 2 மணிக்கு கால் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த நேரம் சந்தேகப்பட்டாங்கன்னா எவிடன்ஸா இருக்கணும்னு 10 மணிக்கே போட்டோ எடுக்கிறாரு. எதுக்குன்னா 10 மணி மிரர் பண்ணும் போது அது 2 மணி மாதிரி இருக்கும். அப்போ 10 மணிக்கு எடுத்த போட்டோவை தான் மிரர் பண்ணி 2 மணி மாதிரி அவரு மனைவிக்கு அனுப்பியிருக்காரு. இது எப்படி கார்த்தி வைஃப் கண்டுபிடிச்சாங்கன்னா, கார்த்தியோட இடது கண்ணுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும். ஆனா அந்த போட்டோவை மிரர் பண்ணதுனால மச்சம் அவரு வலது கண்ணுல இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த சின்ன மச்சத்தால கார்த்தி வசமா மாட்டிக்கிட்டாரு. இப்போ வாங்க அடுத்த ரிடல்குள்ள போலாம். ஆனந்த் லைப்ரரியில இருந்து புக் எடுத்துட்டு புக்க டைம்க்கு கொடுக்காம ஃபைனும் கட்டாம அந்த வயசான லைப்ரரியனை ஏமாத்திட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த லைப்ரரியன் கையும் காலுமா ஆனந்த பிடிச்சிட்டாரு. பிடிச்சவரு ஆனந்த் கிட்ட ஃபைன் கேட்கும் போது ஆனந்த், நான் பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுறேன், என்னால ஃபைன் கட்ட முடியாதுன்னு சொல்றான். இத கேட்டு மனசு இறங்குன லைப்ரரியன், சேரலத் ஸ்டோரி புக்கோட 6வது எடிஷன் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், அது கிடைக்கவே மாட்டிக்குது. ஒருவேளை நீ அந்த 6வது எடிஷன் தேடி கொடுத்தேனா ஃபைன் கட்ட தேவை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சேரலத் புக்கோட 6வது எடிஷன் எங்க மிங்கிள் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். இங்க வரிசையா இருக்கிற புக்ல கடைசி புக் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதை திருப்பி பார்த்தோம்னா அதுதான் 6வது எடிஷன். இந்த ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா சூப்பர். இப்போ வாங்க அடுத்த ரிடல்குள்ள போலாம். ரம்யாக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. 2 நாள் கழிச்சு அந்த குழந்தைய யாரோ மாத்தி வச்சிராங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ரம்யாவோட கணவர் குழந்தை வச்சிருக்கிற ரூம்க்கு போறாரு. இங்க இருக்கிற குழந்தைங்கள எது ரம்யாவோட குழந்தைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். அன்னைக்கு தேதி ஜூலை 20. ரம்யாக்கு 2 நாளுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துச்சு. அதனால ஜூலை 18ஆம் தேதி பிறந்ததுதான் அவங்க குழந்தை. மொத்தமா 3 குழந்தைங்க ஜூலை 18ஆம் தேதி பிறந்திருக்கு. இந்த பக்கம் சார்ட்ல ப்ளூ டவல் பாய் பேபிக்கும் பிங்க் டவல் கேர்ள் பேபிக்குன்னு போட்டிருக்கு. ரம்யாவுக்கு பிறந்தது பெண் குழந்தை. சோ ஜூலை 18ஆம் தேதி 2 பெண் குழந்தை பிறந்திருக்கு. இங்க இருக்கிற 2 குழந்தைல எது ரம்யாவோட குழந்தைனா கருப்பு முடி இருக்கிற இந்த குழந்தை தான். எப்படின்னா ரம்யாக்கும் அவங்க கணவருக்கும் கருப்பு முடிதான் இருக்கு. அதனால அவங்க குழந்தைக்கும் கருப்பு முடி இருக்கதான் வாய்ப்பு அதிகம். இப்போ வாங்க அடுத்த ரிடல்குள்ள போலாம். ஒரு நாள் குமார் அவரோட அவசர தேவைக்காக கந்தவெட்டி கணேசன் கிட்ட 5 வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தாரு. சொன்ன டைமுக்கு பணத்தை திருப்பி தராததுனால ரொம்ப நாளா கந்தவெட்டி கணேசன் கண்ணுல படாம குமார் தப்பிச்சிட்டு இருந்தாரு. அன்னைக்குன்னு பார்த்து குமார் கந்தவெட்டி கணேசன் கண்ணுல பட்டுட்டாரு. கணேசனும் அவங்க ஆளும் சேர்ந்து துரத்துறாங்க. பயந்து போன குமார் ரொம்ப தூரம் ஓடின பிறகு ஒரு மியூசிக் ஸ்டேஜ்ல மாறுவேஷம் போட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரத்துல கணேசனும் அவங்க ஆளுங்களும் குமார கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க எப்படி குமார கண்டுபிடிச்சாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப பேரு மியூசிக் கச்சேரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒருத்தர் மட்டும் ஸ்ட்ரிங் இல்லாம கிட்டார் வாசிச்சுட்டு இருக்காரு. இத வச்சுதான் கந்தவெட்டி கணேசனும் அவன் ஆளுகளும் இவன்தான் குமாரா இருக்கும்னு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவனை தூக்கிட்டு அவங்களோட இடத்துக்கு போயிறாங்க. ரவுடி பசங்க என்னதான் குமார போட்டு அடிச்சாலும் அவன்கிட்ட காசு இல்லாததுனால குமார்ட்ட இருந்து பணத்தை வாங்க முடியல. அதனால கந்தவெட்டி கணேசன் கடைசியா ஒரு முடிவுக்கு வர்றாரு. குமார் ஒரு சிவில் இன்ஜினியர்னால அவன்கிட்ட ஒரு டாஸ்க் சொல்றாரு. இந்த டாஸ்க் நீ முடிச்சிட்டேனா எனக்கு பணத்தை கொடுக்க வேண்டாம், அப்படி டாஸ்க் முடிகளேனா நான் கண்டிப்பா உன்னை கொன்றுவேன்னு சொல்றாரு. கணேசனோட தோட்டத்துல ஒரு நீச்சல் குளம் இருக்கு. அதை சுத்தி நிறைய மரங்களும் இருக்கு.
ஸ்கொயர் ஷேப்ல சின்னதா இருக்கிற அந்த நீச்சல் குளத்தை அந்த மரங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அதே போல ஸ்கொயர் ஷேப்ல பெரிய நீச்சல் குளமா மாத்தணும். இதுதான் குமாருக்கு கணேசன் கொடுக்குற டாஸ்க். இதை எப்படி குமார் செய்வாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். இந்த டாஸ்கா குமார் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாருன்னா, அந்த நீச்சல் குளமோட 4 சைட்லயும் இந்த மாதிரி ஷேப் வடிவமைச்சிட்டா இது பெரிய சதுரமா மாறிடும். இப்படி ஒரு ஐடியா பண்ணி குமார் கந்தவட்டி கணேசன்ட இருந்து தப்பிச்சிராரு. இந்த மாதிரி நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா சூப்பர். இப்போ வாங்க அடுத்த ரிடல்குள்ள போலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அடிக்கடி திருட்டு போயிட்டு இருக்கு. அந்த ஓனர் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுனால விசாரணைக்காக போலீஸ் வராங்க. அந்த கடையோட சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ்ல திருட்டு நடந்த 5 நாள் ரெக்கார்டிங்ஸ் பாக்குறாங்க. அத பார்த்த உடனே யாரு அந்த திருடுன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. ஒருவேளை உங்களுக்கும் திருடன் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். அந்த சூப்பர் மார்க்கெட்ல அடிக்கடி திருடன் யாருன்னா காலுல கட்டு போட்டிருக்கிற இந்த நபர் தான். ஆகஸ்ட் 26ஆம் தேதியும் செப்டம்பர் 10ஆம் தேதியும் வலது காலுல கட்டு போட்டிருக்கிறாரு. ஆனா செப்டம்பர் 3ஆம் தேதி ஞாபகம் இல்லாம இடது காலுல கட்டு போட்டிருக்கிறாரு. சோ இவர்தான் அந்த திருடன். இந்த ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கு பார்த்த ரீடல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரீடல்ஸ் தமிழ பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.